மைசூர் பாக் வாயில் வச்சா கரையணும், ஆனால் மொறுமொறுன்னு இருக்கணும். அதை எப்படி சார் இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். நம்ம 1 கிலோ சர்க்கரையை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம டச் பண்ணால் ஒரு ஸ்ட்ரிங் வரணும். இந்த மாதிரி பாகு காய்ச்சிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்கிற 1/4 கிலோ கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாம். நம்ம எண்ணெயிலையோ நெய்லையோ இதை போட்டு கலந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி செய்யலாம். இது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. நல்லா நம்ம வேக வச்சுக்கணும். அப்புறமேட்லும் நம்ம 1/4 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரவுண்ட்நட் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கணும். அப்புறம் நம்ம நெய்யை நல்லா உருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 டம்ளர், அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நெய் சேர்த்துற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு நம்ம கிளறிக்கணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரேயில் எடுத்து போட்டுக்கலாம். நெய் தடவிக்கணும். ட்ரேயை ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ட்ரேயில் ஊற்றிக்கிட்டேன். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பெரிய ட்ரேயில் ஊற்றி நல்லா சமன்படுத்தியாச்சு. கொஞ்சம் ஆறுனதுமே இதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ சின்ன ட்ரேயில் இருக்கிறத கீழே தட்டிட்டு இப்போ நான் இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இது 2ஆ 3ஆ கூடயும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. மேலேயும் கீழேயும் ஒயிட் கலரில், நடுவில் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கும் மைசூர் பாக் வேணும்னா இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.